பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என் தம்பி கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு நீங்க யாரு? நானா? நானு மல்லியோட பெரியம்மா. தாலி கட்டின பொண்டாட்டி மல்லி உயிரோடு இருக்கும்போது எப்படி இந்த விஜய் தம்பி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட முடியும்? முதல் பொண்டாட்டியா? வாட் நான்சென்ஸ் இன்ஸ்பெக்டர். விஜயோட ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்துட்டாங்க. கல்யாணமே வேண்டான்னு இருந்தவன மனச மாத்தி இப்பதான் என் சிஸ்டரோட பொண்ண ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மேடம், கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்களும் கூட வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? சட்டப்படி இந்த கல்யாணம் ஒரு கிரைம். ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கிறப்ப அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்றாரு. இது லீகலி தப்பு தானே? இத கேள்விப்பட்ட அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்னாச்சு? மல்லி உயிருக்கு ஆபத்தா? என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், நீ உட்கார்றா. உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்துக்க கூடாது. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. மேடம், அவ எதுக்காக சூசைட் அட்டெண்ட் பண்ணா நல்லா விசாரிச்சிங்களா? அவ குடும்பத்திலேயே 1000 பிரச்சனை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கூட பண்ணிருக்கலாம்ல. ஒரு பொண்ணு சூசைட் முயற்சி பண்ணிருக்கா. அத விசாரிச்சா அவங்க உங்க தம்பியோட வைஃப். இவருக்கு இங்க வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கு என்ன காரணம்னு யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாதா என்ன? மேடம், நீங்க சொல்ற மல்லி என் தம்பியோட வைஃபே கிடையாது. ஏங்க, இங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தி மருந்த குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை இவரோட வைஃபே இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? நல்லா கேளுங்க மேடம். பணம் காசு இருந்துட்டா மனசாட்சியும் இல்லாம போயிடுமா? ஏய், நீ யாரு? நான் யாரா? விஜய் தம்பியோட அக்கா. என்னது அக்காவா? எங்க இருந்து கிளம்பி வரீங்க நீங்கலாம்? ஃப்ராடு கும்பல், ஃப்ராடு கும்பல். ஃப்ராடு கும்பலா? ஆமா ஆமா, நாங்க உங்க குடும்பத்துல எல்லாம் சம்பந்தம் பண்ணிருக்கோம். பின்ன ஃப்ராட் இல்லாமலா இருப்போம்? நான் எப்படி உங்க தம்பிக்கு அக்கான்னு விலாவரியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் புருஷனோட தங்கச்சிய விஜய் தம்பி கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படின்னா எனக்கு அவர் தம்பி தானே? எனக்கு அவர் தம்பினா நான் அவருக்கு அக்கா தானே? சொல்லுங்க தம்பி, உறவு முறையை கரெக்டா தானே சொல்றேன்? இங்க பாருங்க, நீங்க பிரச்சனை பண்றதுக்கு இங்க வந்திருக்கீங்க. மல்லி எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்தா, அவளை நான் எப்படி நடத்தினேன், அவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னா எதுக்கு தம்பி அவ மருந்து குடிச்சிருக்கா? பாவம், வாழ்வா சாவான்னு ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கா. மேடம் ப்ளீஸ், இவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மல்லி எங்க குழந்தைய பாத்துக்க ஆயா வேலைக்கு வந்தவ, அவ்வளோதான். அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் வேற எந்த உறவுமே கிடையாது. எப்பா 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 புதுசா வந்த இந்த அம்மா என்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஏன் அத்தா, மல்லி என்ன வேலைக்கா வந்தா? சரி, வேலைக்கு வந்த பொண்ணு எந்த வீட்டுல அப்படியே ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போவாங்க? இன்ஸ்பெக்டர் அம்மா, நீங்களே சொல்லுங்க அந்த அம்மாவுக்கு. ஏய், என்ன என்ன உளற? வேலைக்கு வந்தவதான் குழந்தை நல்லா இருக்கணுமேனுட்டு காவடி எடுத்து வேண்டிக்குவாளா? கோவில்ல வச்சு குழந்தை முன்னாடி அப்படியே தாலியெல்லாம் கட்டிப்பாளா? இல்ல
உங்க குழந்தைய பார்க்க வந்த ஆயாவோட பெரியம்மாவை உங்க வீட்டுல உட்கார வச்சு நல்லா சோறு போடுவீங்களா? அதாண்டி தப்பா போச்சு. உங்களை எல்லாம் சரிக்கு சமமா உட்கார வச்சான் பாரு எங்க வீட்டுல என் பையன். அதான் அவன் செஞ்ச தப்பு. அவனைத்தான் சொல்லணும். பாத்தியா? இந்த ஒண்ணுமில்லாத அன்னக்காவடிங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தது இப்போ எங்க வந்து நிக்குது பாரு. எவ்வளவு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? கேட்டியா? ஒண்ட வந்த பிடாரிங்க இன்னைக்கு நம்மள தெருவுல நிக்க வச்சு வேடிக்கை பாக்குதுங்க. ஒண்ட வந்த பிடாரிங்களா? பின்ன இன்ஸ்பெக்டர் மேடம், இதெல்லாம் நம்பாதீங்க. இவங்க பேத்திய கட்டி வைக்கணும்னு அப்பவே எனக்கு தங்க வளையெல்லாம் லஞ்சமா கொடுத்து எங்க மல்லி மேல என்ன வச்சு தப்பு தப்பா சொல்ல வச்சதே இந்த அம்மா தான். அம்புட்டும் இங்க விஷ குப்பி மேடம். எங்க பொண்ணு இங்க வாழ்ந்தா கூட அவளுக்கு பாதுகாப்பு வேணும் மேடம். ஐயோ, பொய்யா எப்படி சொல்றாங்க மேடம்? குடும்பமே திருட்டு குடும்பம். ஏற்கனவே நகை கேஸ்ல இங்க பாருங்கம்மா, உள்ள இப்படி எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அவங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. மேடம், அத நான் சொல்றேன். மல்லி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கல. என் தம்பி பொண்ண பாத்துக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் எங்க வீட்டுக்கே வந்தா. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், வந்தவளுக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடையே கொடுத்து எங்க கூடவே தங்கவும் பழகவும் இடம் கொடுத்தோம். அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கான்ட்ராக்டோட டைம் முடிஞ்சு போச்சு இல்ல, அவளே அதை கிழிச்சு போட்டுட்டு தான் போனதே. ஆமாவா இல்லையா கேளுங்க. கான்ட்ராக்ட் போட்டேன்னு சொல்றாங்களே மேடம். ஒரு கல்யாணம் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் போடுறது தப்பான ஒரு விஷயம்னு இவங்களுக்குலாம் தெரியாதா என்ன? மிஸ்டர் விஜய், என்ன இது? நீங்க படிச்சவர் தானே? நம்ம நாட்டுல கான்ட்ராக்ட் மேரேஜ் சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கான்ட்ராக்ட் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக போட்டது மட்டும்தான், கல்யாணத்துக்காக போட்ட கான்ட்ராக்ட் இல்ல. அவங்க தான் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல மேடம், உழைக்காம கிடைச்ச சொகுசு வாழ்க்கை திடீர்னு போனதை தாங்கிக்க முடியாம குடும்பமா வந்து இங்க டிராமா போடுறாங்க. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். வேலைக்கு வந்த இடத்துல பணத்தை லவட்டுறதுக்காக கல்யாண மோசடி பண்ற கும்பல்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். கம்ப்ளைண்ட் கொடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு இந்த ஒரு போட்டோக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேளுங்க மேடம். இந்தாங்க பாருங்க. என்னக்கா இது? இன்ஸ்பெக்டர் மேடம், எந்த காலத்துல வந்து போட்டோவெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்க? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணும்னாலும் ஒட்ட வச்சு போட்டோவை ரெடி பண்ணலாம். மார்பிங் போட்டோ மேம். இருங்க. இத பாருங்க மேடம், பாருங்க. மாப்பிள்ளை தம்பி மல்லிய கோயில வச்சு கல்யாணம் பண்ணதுக்கு பணம் கட்டின ரசீது. என்ன மேடம், இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல அவர் மல்லிய கல்யாணம் பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியாதுல்ல? இதுவும் மார்பிங் போட்டோஷாப்பான்னு நல்லா நாக்க புடிங்கிக்கிற மாதிரி கேளுங்க மேடம். அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது கூட மாண்புமிகு இந்த போதும் பொண்ணு மேடம் தான். என்ன மேடம், நான் சொல்றது கரெக்ட் தானே? அது வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு ப்ரூவ் பண்ணதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா விஜய் அவ கழுத்துல தாலி கட்டல, அவ கையாலேயே அவ தாலி கட்டிக்கிட்டா. அதுதான் உண்மையே. அப்படிங்களா? உண்மை என்னன்னு இப்ப நிரூபிச்சுட்டா போச்சு. வெண்பா குட்டி, நீ சொல்லுடா தங்கம். டாடா மல்லியம்மா கழுத்துல தாலி கட்டலையா தங்கம்? மல்லியம்மா அவங்களேவா தாலி கட்டிக்கிட்டாங்க? இல்ல, போதும் பொண்ணு பாட்டி எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க.
எனக்காக மல்லியம்மா கழுத்துல டாடா தாலி கட்டினாங்க. என்ன மல்லியம்மா மல்லியம்மான்னு ஒரேடியா உருகுறியா? உங்க அப்பா அவ கழுத்துல தாலி கட்டினதை உன் கண்ணால நீ பாத்தியா? அவன் தாலி கட்டினதை யாருமே பார்க்கலையே. யாருமே பார்க்கலம்மா. அப்புறம் அவ மட்டும் இப்படி பார்த்தாளாம். அந்த மல்லி கழுத்துல தாலி கட்டினதை யாருமே பாத்திரக்கூடாதுன்னு புகைய போட்டு அவ கழுத்துல அவளே தாலி கட்டிக்கிட்டா. இன்னைக்கு அதுவே அவனுக்கு வினையா வந்து முடிஞ்சிருக்கு. பாருங்க, பெத்த பொண்ணு அப்பனுக்கு எதிரா சாட்சி சொல்லுது. இத பாருங்க மேடம், அவ சின்ன பொண்ணு, நடக்கிறத புரிஞ்சுக்கிற அறிவும் பக்குவமும் அவளுக்கு கிடையாது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா அது ஒரு செட்டப் கல்யாணம்னு? பாப்பா, உங்க அப்பா மல்லி கழுத்துல தாலி கட்டினதை நீ கண்ணால பாத்தியாமா? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.